அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6த்துல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல செகண்ட் லெசன்ல இருக்கக்கூடிய திருக்குறள் தான் பார்க்க போறோம். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலகப் பொதுமறை என்று போற்றப்பெறும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம், வாழ்வில் பின்பற்றுவோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இன்ட்ரோடக்ஷன்ல? மக்கள் பயனுள்ள முறையில் வாழ்றதுக்கு வழிகாட்டிகளாக அமைபவை தான் அறநூல்கள். அறநூல்கள்ங்கிற திருக்குறள், நாலடியார் எல்லாமே வந்துடும். அறநூல்கள்ல உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். ஸோ உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கப்படுறதா என்னது? திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயிலுவோம், வாழ்வில் பின்பற்றுவோம். ஸோ 7 சொற்கள்ல மனிதர்களுக்கு அறத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதுதான் என்னது? திருக்குறள். அதை நம்ம படிச்சு வாழ்க்கையில பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டு இல்லையா, 6லேயே ஃபர்ஸ்ட் பாட்டுங்கிறனால அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, கடவுள் வாழ்த்த கொடுத்திருக்காங்க. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். ஸோ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். வான் சிறப்பு. விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? வான் சிறப்பு அப்படிங்கிறதுல மழை கரெக்டான டைம்ல பெய்யலை அப்படின்னா என்ன ஆகும்? உலகத்து உயிர்களை ஃபுல்லா பசி துன்புறுத்தும். விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறதுல என்ன சொல்லாங்க? அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவன் தான் இந்த உலகத்துக்கு தொடக்கம் அப்படின்னு கடவுள் அழகா வாழ்த்தி தொடங்கியிருக்காங்க. அடுத்தது மலையை வாழ்த்தியிருக்காங்க. வான் சிறப்பு. வெண்ணின்ற பொய்ப்பின் வெறுநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்துல பெய்யாம போச்சு அப்படின்னா உலகத்து உயிர்களை எல்லாம் எது துன்புறுத்தும்? பசி துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். ஸோ இப்போ வானத்தை எதிர்பார்த்துட்டு விவசாயிகள்லாம் காத்திருக்காங்க. அந்த காலத்தில் இப்போ மழை பெய்யலை அப்படின்னா அவங்களுக்கு பயிர் தொழில் எல்லாமே கெட்டு போயிருது இல்லையா? ஸோ கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். ஸோ உரிய காலத்தில் பெய்யாது கெட்டு போக வைக்கிறது மழைதான், உரிய காலத்தில் கரெக்டாக பெஞ்சு காக்கிறதும் என்னதுதான்? மழைதான். நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர், செயற்கரிய செய்களாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்களாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். ஸோ என்ன சொல்றாங்க? முடியாத செயலையும் முடிச்சு காட்டுறவங்க பெரிய ஆளு, முடியாது அப்படின்னு சொல்றவங்க யாரு? சிறியோர். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஸோ என்ன சொல்றாங்க? என்னை விட என் பையன் நல்லா பெஸ்ட்டாக படித்து நல்லா வரான் அப்படின்னா அது அதை விட மகிழ்ச்சி உலகத்தில் இருக்கவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மக்கட்பேரு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஸோ செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்களாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய், தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். இப்போ நம்ம போஸ்டிங் வாங்கிட்டோம், இந்த நியூஸை நம்ம அம்மாட்ட சொல்கிறோம், நம்ம அம்மா அப்பாட்ட சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? ஸோ அந்த சந்தோஷம் நம்மளை பெக்கமச்சில் எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சோ அதை விட பெருசு. தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள். அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு.
அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். ஸோ அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவங்க வந்து எல்லா பொருளுமே எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான்பாங்க. அன்பு உடையவங்க தன்னோட உடம்பும் கூட பிறருக்கு தான். உள்ள இருக்கிற ஹார்ட்டு பார்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு சாவறவங்க கூட இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தன்னுடைய உடம்பு கூட பிறருக்கு தான் அப்படின்னு அன்பு உடையவங்க இருப்பாங்க. அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். ஸோ அன்பு எங்க இருக்குதோ அதுதான் உயிருள்ள உடலே. அன்பு இல்லாம இருக்கிறது வந்து வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனியவை குரல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் ஆகா. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள், மற்றவை அணிகலன்கள் ஆகா. பணிவு இருக்கணும் மனுஷன்ட்ட, இன்சொல் இருக்கணும் ஒருத்தங்களுக்கு. ஸோ மிக சிறந்த அணிகலன்கள் அந்த ரெண்டும் தான், மற்றவை வந்து அணிகலன்கள் ஆகாது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும் பொழுது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும் போது காயை உண்பதை போன்றது. ஸோ இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல்ல வந்து நம்ம பேசணும் அப்படின்னா, கனி இருக்கும்போது காயை வந்து நம்ம சாப்பிட்றது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ நூல்வெளி பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளுடைய பெருமையும் திருவள்ளுவருடைய பெருமையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நாளுக்கு முற்பட்டவர், 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஆனால் அவருடைய கருத்துக்கள் இன்னைக்கு வரையும் நமக்கு ஆப்டா செட் ஆகுது. ஸோ எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். இது மட்டும் இல்லை, ஆகப்பட்ட பேர் இருக்கு இவருக்கு. ஸோ திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது வந்து 18 கீழ்க்கணக்கு நூல் இருக்குல்ல, 18 நூல், அதுல ஒன்னா இருக்கு. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்கு அதாவது ஒரு அதிகாரத்துக்கு 10 குறட்பா வீதம் கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம், உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவள்ளுவர் வந்து 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே உள்ளவர். எந்த காலத்துக்கும் ஆப்டா பொருந்துற மாதிரி நெறிகளை வந்து வகுத்து கூறியிருக்காரு. இவர் வந்து என்ன சொல்றோம், வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அப்படின்னு நிறைய சிறப்பு பெயர்களால் இவரை சொல்றோம். திருக்குறள் வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவுகளை கொண்டதா இருக்கு. 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்னா இருக்கு. திருக்குறள்ல 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் இருக்கு. திருக்குறள்ல இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படின்னு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறள் வந்து இன்னைக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலே நம்ம வந்து 10 குறள் தான் பார்த்துருக்கோம். ரொம்பவே நமக்கு ஃபெமிலியரான குறள் தான் எல்லாமே. ஸோ அதை வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். மக்கள் வந்து பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக இருக்கிறது தான் அறநூல்கள். அந்த மாதிரி அறநூலில் ஒன்று உலக பொதுமறை அப்படின்னு போற்றக்கூடிய திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொல்ல மனிதருக்கு அறத்தை கற்றுத்தரக்கூடிய திருக்குறளை வந்து நம்ம படிக்கணும். கண்டிப்பாக அதை நம்மளுடைய வாழ்க்கையில் பின்பற்றணும். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே
காற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அதுபோல ஆதி பகவன் தான் உலகுக்கு தொடக்கம்னு கடவுளை வாழ்த்தி வணங்கி திருக்குறள் புக்கை தொடங்குறாங்க. வான் சிறப்பு. வெண்ணின்று பொய்ப்பின் வெறுநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி வந்து துன்புறுத்தும். நாட் ஓன்லி மனுஷங்க, எல்லா உயிரினங்க, ஒரு சின்ன பூச்சியிலேருந்து எல்லா உயிரினங்களையுமே பசி என்ன பண்ணும்? துன்புறுத்தும். கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாமல் கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்போர் சிறியோர். மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மைவிட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள். அன்பின் வலியது உயிர்நிலை அஃதெல்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான். இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் ஆகா. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும் பொழுது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும் போது காயை உண்பதை போன்றது. நூல்வெளி. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிறவர். எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வாழ்க்கை நெறிகளை அவர் வகுத்து கூறியிருக்காரு. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்கு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பெரும் பிரிவுகளை கொண்டதா இருக்கு. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல இது ஒன்னா இருக்கு. திருக்குறளை 133 அதிகாரங்களும், அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்களும் இருக்கு. திருக்குறள்ல இல்லாததே இல்லை, சொல்லாததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ரொம்பவே சிறந்து விளங்குது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறள் இன்னைக்கு மொழிபெயர்க்கப்பட்டு மக்களால படிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு 6th புக்ல இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் டெப்தா நம்ம 7th 8th படிக்க இன்னும் நிறைய கொடுத்துருப்பாங்க. அறத்துப்பால்ல எத்தனை அதிகாரம், பொருட்பால 70 அதிகாரம், காமத்துப்பால 25 அதிகாரம். ஸோ அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள், அந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய பகுப்புகள் 9thலாம் இன்னுமே நிறைய டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. திருக்குறளில் மட்டும் சொல்லப்படுற எழுத்துக்கள் என்னது, சொல்லப்படாதது என்னது, எந்தெந்த விதைகள் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்தெந்த கனிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு திருக்குறளில் என்னன்னு மொத்த டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஸோ திருக்குறளை நோட்ஸ் எடுக்கிறவங்க ஒரே இதாக எடுங்க, கொஹரண்ட்டாக திருவள்ளுவர் திருக்குறள்னு போட்டு மொத்தமாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.